ஹாய் எல்லோருக்கும் 5 நிமிடம் அறிவியலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். உங்க மூளை முன்ன மாதிரி ஷார்ப்பா இல்லாம கொஞ்சம் மெதுவா ஒரு மாதிரி மந்தமா வேலை செய்யற மாதிரி நீங்க எப்போவாது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படி என்றால் நீங்க தனியா இல்ல. வாங்க நம்ம சேர்ந்து இதுக்கான காரணத்தையும் அதை சரி செய்யறதுக்கான வழிகளையும் பார்க்கலாம். இது நம்ம டயர்டா இருக்கிறதோ, இல்ல தூக்க கலக்கத்துல இருக்கிறதோ, இல்ல அதுக்கும் மேல ஏதோ ஒரு மாதிரி மந்தமா, எதுலயுமே ஒரு தெளிவில்லாம ஞாபக சக்தி குறைஞ்சி, வாழ்க்கை மேல இருந்த அந்த பழைய உற்சாகமே போன மாதிரி ஒரு உணர்வு. நீங்க மட்டும் இப்படி ஃபீல் பண்ணல. சும்மா ஆன்லைன்ல போய் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இதே விஷயத்தை தான் சொல்றாங்க. சோ இது ஒரு உண்மையான ரொம்ப பரவலான ஒரு பிரச்சனை. இது வெறும் ஒரு ஃபீலிங் மட்டும் இல்லங்க, இத நம்மால அளவிடவே முடியும். 2024ல நியூ இங்கிலாந்து ஜர்னல் ஆஃப் மெடிசின்ல வந்த ஒரு ஸ்டடிய பாருங்க, சும்மா ஷாக் ஆயிடுவீங்க. கோவிட் பாதிப்பிலிருந்து மீண்டவங்களோட ஐக்யூ புள்ளிகள்ல குறிப்பிடத்தக்க செறிவு ஏற்பட்டிருக்குன்னு இது காட்டுது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இது வெறும் கோவிட் பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த மந்தநிலை பெருந்தொற்றுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. சொல்லப்போனா 2016லயே இது அதிகமா இருக்கு. அப்போ இதோட உண்மையான காரணம் என்ன? வாங்க ஆழமா பார்க்கலாம். சரி, வாங்க இந்த பிரெயின் ஃபாக் மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். இதுதான் முக்கியமான கேள்வி. இதுக்குன்னு ஒரு மெடிக்கல் பேர் கூட இல்ல. டாக்டர் கிட்ட போய் பிரெயின் ஸ்கேன் எடுத்தா கூட எல்லாமே நார்மல்னு தான் வருது. ஆனா நம்ம அனுபவிக்கிற இந்த உணர்வு 100% உண்மை. அப்போ பிரச்சனை எங்க தான் இருக்கு? இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி போக போறோம். எங்க தெரியுமா? 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு போர்க்களத்துக்கு. முதலாம் உலகப் போர் வருஷம் 1916. ஹாரி ஃபார் அப்படிங்கிற ஒரு துணிச்சலான சிப்பாய் போர்க்களத்துல நிக்கிறாரு. அவரோட மேலதிகாரி முன்னாடி போன கட்டளை போடுறாரு. ஆனா அவரால முடியல. உடம்பு அப்படியே மரத்து போய் ஒரே இடத்துல நின்னுட்டாரு. என்ன நடக்குதுன்னே புரியாம திகைச்சு போய் நிக்கிறாரு. அப்புதிய இராணுவ சட்டப்படி இது கோழைத்தனம், அதுக்கான தண்டனை மரணம். ஹாரி ஃபார் தன்னோட சொந்த நாட்டு வீரர்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, ஹாரி ஃபார் மாதிரி இன்னும் 305 வீரர்கள் இதே காரணத்துக்காக கொல்லப்பட்டாங்க. இப்ப கேள்வி இதுதான், 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த நிகழ்வுக்கும் இன்னைக்கு நாம அனுபவிக்கிற பிரெயின் ஃபாகுக்கும் என்ன சம்பந்தம்? அது உண்மையிலே கோழத்தனமா, இல்ல நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு உயிரியல் விளையாட்டா? இப்பதான் நம்ம அந்த ஆஹா மொமெண்ட்க்கு வரோம். ஹாரிக்கு என்ன ஆச்சு, இன்னைக்கு நமக்கும் ஏன் அப்படி ஆகுதுங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற பரிணாம ரகசியத்தை இப்ப பார்க்க போறோம். நம்ம மூளையோட அடிப்படை லாஜிக் ரொம்ப சிம்பிள். நம்மள சந்தோஷமா வச்சுக்கிறதோ இல்ல வெற்றிகரமா ஆக்குறதோ அதோட வேலையல்ல. அதோட ஒரே வேலை என்ன ஆனாலும் சரி, நம்மள உயிரோட வச்சுக்கணும், அப்புறம் சக்தியை சேமிக்கணும், அவ்வளவுதான். அது 2 விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணும். 1 உயிர் பாதுகாப்பு, உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கணும். 2 ஆற்றல் சேமிப்பு, உயிர் வாழ்றதுக்கு எங்க தேவையோ அங்க மட்டும்தான் சக்தியை செலவு பண்ணும். நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல ஃபைட் ஆஃப் ஃப்ளைட் பத்தி படிச்சிருப்போம். அதாவது ஒரு ஆபத்து வந்தா சண்டை போடு இல்லைன்னா தப்பிச்சு ஓடு. ஆனா நம்ம படிக்காத 3ஆவதா ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ். அதாவது தப்பிக்கவே முடியாத ஒரு ஆபத்து வரும்போது அப்படியே ஒறிஞ்சு போறது. இதுதான் இந்த முழு மர்மத்துக்கான சாவி. சரி, இந்த பழங்கால உயிர்வாழ்வு மெக்கானிசத்துக்கும் நம்மளோட நவீன உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம் இது எப்படி ஒன்னோட ஒன்னு இணையுதுன்னு. நம்ம மூளையோட இந்த பழங்கால அலாரம் சிஸ்டத்துக்கு காட்டுல வர்ற சிங்கத்துக்கும் ஆஃபீஸ்ல வர்ற டெட்லைனுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதுக்கு எல்லாமே உயிருக்கு வர ஆபத்து தான். நம்மளோட போட்டி தேர்வுகள், சோஷியல் மீடியால மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்கறது, இஎம்ஐ கட்டுற டென்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம மூளைக்கு ஒரு சிங்கம் மாதிரி தான். ஆனா இங்க ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. காட்டுல வர்ற சிங்கம் கொஞ்ச நேரத்துல போயிடும். ஆனா நம்மளோட இந்த நவீன கால சிங்கங்கள் அது நம்மள விட்டு போறதே இல்ல. இதனால நம்ம மன அழுத்தம் சிஸ்டம் 24/7 ஆன்லயே இருக்கு. அப்போ மொத்த பிரச்சனைக்குமான ஃபார்முலா இதுதாங்க. பிரெயின் ஃபாகுங்கிறது நம்ம மேல விழுகிற மன அழுத்தமும் தூண்டுதலும் நம்ம உடம்பு அதிலிருந்து மீண்டு வர திறனை விட அதிகமா இருக்கும்போது உருவாகுது. ரொம்ப சிம்பிள். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இப்போ முக்கியமான பகுதிக்கு வரோம். எப்படி நம்ம மூளையோட தெளிவை நாம மீட்டெடுக்கிறது? வாங்க இதுக்கான அறிவியல் பூர்வமான தீர்வுகளை பார்க்கலாம். பிரெயின் ஃபாகை சரி செய்ய இதோ ஒரு சூப்பரான 3 படி திட்டம். 1 உங்க வாழ்க்கையில ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்க. 2 தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க. 3 தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வாங்க இத ஒவ்வொன்னா கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல கட்டமைப்பு.
நம்ம மனசுல முடிக்காத வேலைகளும் சிந்தனைகளும் ஓடிக்கிட்டே இருந்தா அது பேட்டரி மாதிரி நம்ம சக்தியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒழுங்கான ரொட்டீனை கொண்டு வரும்போது உங்க மூளைக்கு கண்ட்ரோல் திரும்ப கிடைக்கும். 2வது, தினமும் இயக்கம். ஒரு 20 நிமிஷம் லேசா உடற்பயிற்சி செஞ்சா போதும், BDNF அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் ரிலீஸ் ஆகி உங்க மூளை செல்களை புதுப்பிச்சு கவனத்தை கூர்மையாக்கும். கடைசியா ரொம்ப முக்கியமா தூக்கம். நல்லா ஆழமா தூங்கும்போது தான் நம்ம மூளை தனக்குள்ள இருக்கிற நச்சு கழிவுகளை ஒரு கிளீனிங் டீ மாதிரி வெளியேற்றும். இதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் டிப், தூங்குறதுக்கு 45 நிமிஷம் முன்னாடி ஃபோன், டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. சரி, இப்ப நீங்க கத்துக்கிட்டத உடனே பயன்படுத்த ஒரு கேள்வி. இந்த வாரம் நீங்க முடிக்க போற முதல் முடிக்கப்படாத சிந்தனை இல்லனா வேலை எது? இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வாரம் நீங்க முடிக்க போற முதல் சிந்தனை எதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இதே நேரத்துல சந்திப்போம்.